குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் தான் அண்மையிலே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள், தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள். ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை? இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார். மூன்றாவது நான்காவது நாளே சிந்தனை செல்வன் அங்கே போனார். ஐந்தாவது நாள் அக்கா நினைவு நாளை முடித்துக் கொண்டு நள்ளிரவில் நான் அங்கு போய் சேர்ந்தேன். 1 மணி நேரம் அவர்களோடு இருந்தேன். அதற்கு அடுத்து 6வது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசினேன். 13ஆம் தேதி வரையில் தொடர்ந்து அமைச்சர்களோடும் பேசினேன், போராட்ட குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன், ஒவ்வொரு நாளும் பேசினேன், மருத்துவமனையில் இருந்து கொண்டே பேசினேன். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களின் குரலோடு இணைந்து சொன்னாலும் கூட ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கோணத்திலிருந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் இருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள், சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து, பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது. குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும். தலித்துகள் செய்கிறார்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய். நாங்கள் தலித் இயக்கம். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது, அடிமை சார்ந்த சிந்தனை இது. வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கு என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தொழிலை ஒழிக்க வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கருவிகளை அறிவியல் வளர்ச்சியில, தொழில்நுட்ப வளர்ச்சியில புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவன் அந்த வேலையை செய்யலாம் என்கிற நிலையை ஏற்படுத்துகிறார்கள். இதுதான் பிற நாடுகளில் இருக்கிற நிலை.